देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்னைக்கு சத்சங்கத்தில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்காகவும் குடும்பத்தாருக்கும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு வந்து கமலா மாதாஜி வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு தாமோதர ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்கள ஆயுள் ஆரோக்கியத்துக்கு வேண்டி குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒருவர் ரூப கோஸ்வாமி வந்து பக்திரசாமி சிந்துங்கிற புஸ்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நாபவே கிராயம் இந்திரியை ஷேவோன் முகேகி ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. பகவான் கிருஷ்ணனுடைய நாமம் ரூபம் அவருடைய செயல்கள் எல்லாம் ஜடப்புலங்களால் உணர முடியாது. சேவை செய்வதால் தான், அது நாக்கை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது தான் உணர முடியும்னு சொல்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் லீலைகள், கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் லீலைகள்லாம் ஜட புலன்களால உணர முடியாது. அது சேவை செய்துதான். சேவை செய்துனா நாக்கால சேவை செய்யணும். அப்பதான் கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். கிருஷ்ண பகவான் வந்து தன்னை தானே வெளிப்படுத்துவார் சொல்லியிருக்கு. அதாவது நிறைய பேர் கடவுளை உணரணும்னு முயற்சி பண்றாங்க. கடவுளை உணர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. சிலர் வந்து அவருக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க, சிலர் ஒளி வடிவானவர் நினைச்சுக்கிறாங்க, சிலர் வந்து கடவுளுக்கு உருவம் இல்லை அருவமானவர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, சிலர் வந்து பிரம்ம ஜோதி ஒளி வடிவானவர் நினைச்சுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நிறைய தேவதை வழிபடுறாங்க. ஒரு சிலர் தான் பகவான் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனான பகவானை ஏத்துக்கிறாங்க. அப்ப பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இறைவனை வந்து 3 விதமா உணரலாம்னு சொல்லியிருக்கு. கடவுளை 3 விதமா உணரலாம். அத ஸ்ரீ கிருஷ்ண நாம சரி வதந்தி தத்துவ விதஸ் தத்துவம் ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சக்தி. கடவுளை வந்து கிருஷ்ணரை வந்து பிரம்மமா உணரலாம், பரமாத்மாவை உணரலாம், பகவானா உணரலாம். கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் பிரம்மமா தெரிவார். அவர் கொஞ்சம் கிட்ட வந்தவங்களுக்கு பரமாத்மாவா தெரிவார். கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு பகவானா தெரிவார். இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ட்ரெயின், புகைவண்டி ட்ரெயின் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு சின்ன ஒளி மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கும்போது நிறைய பெட்டிகள்லாம் தெரியும். இன்னும் கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் ஓட்டுநர், இந்த லோக்கோ பைலட், அப்புறம் அங்கே இருக்கிற பேசஞ்சர் எல்லாமே தெரியும். அப்புறம் சரி ரொம்ப கிட்ட வந்தா ஓகே, ரொம்ப கிட்ட வந்தாதான் ட்ரெயினில் எல்லாமே தெரியும், பக்கம் வரணும். அந்த மாதிரி பகவான் கிட்ட வரும்போது தான் அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப தூரத்திலிருந்து கடவுளை உணர்றவங்களால அவர் ஒரு ஒளியாக தான் பார்க்க முடியும். அதாவது கடவுளுக்கு உருவம் எல்லாம் நினைச்சுக்கிறவங்க, அருவாவாதிகள், பிரம்மவாதிகள், மாயாவாதிகள், இவங்கெல்லாம் பகவானுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வேணா ஒரு ஒளியா தெரியலாம். ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க.
அவங்க பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க பகவான் இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் யோகிகள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப கிட்டே இல்லை, அவங்க மார்ஜினில் இருக்கு. அவங்க கிருஷ்ணரை பரமாத்மா தியானம் பண்றாங்க. அப்போ ஒரு 50% கிட்ட வந்துட்டாங்க. ஆனா என்னாச்சு நீங்க உனக்கு இல்ல ஏதாவது விளையாட்டு கொடுங்க என்ன. அதனால யோகிகளுக்கு ஒரு 50% வேணா பரமாத்மா உணரலாம், பரமாத்மா கிட்ட வரலாம். ஆனா பக்தர்களால் மட்டும்தான் பகவானை முழுமையா உணர முடியும். பக்தி தோண்டால மட்டும்தான் கிருஷ்ணரை முழுமையா உணர முடியும்னு பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. பக்தியாமா அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்வதக. பக்தி தோண்டால் மட்டுமே என்னை உள்ளவாறு உணர முடியும், வேற எந்த முறையாலும் இல்லை. அதனால ஞானிகள் யோகிகள்லாம் ஓரளவுக்கு இறைவனை உணர முயற்சி பண்ணலாம். ஆனா பக்தர்கள் தான் முழுமையா உணர முடியும். உதாரணத்துக்கு ஞானிகள் சாஸ்திரங்களை படிச்சு கடவுளை பிரம்மமா உணர முயற்சி பண்ணலாம். அதுல ஒரு சிலர் உணர்வும் செய்யலாம். அந்த பாதை ரொம்ப கஷ்டம். யோகிகள் யோகாபியாசம் மூலமா யோகா பயிற்சி பண்ணி பரமாத்மாவை தியானிக்க முயற்சி பண்ணலாம். அந்த பாதை ரொம்ப கஷ்டம். அப்ப ஞானிகளால பிரம்மத்தை மட்டும்தான் உணர முடியும், அந்த பாதை ரொம்ப கஷ்டம். யோகிகளால பரமாத்மா மட்டும்தான் உணர முடியும், அந்த பாதை ரொம்ப கஷ்டம். பக்தர்களால தான் பகவானை முழுமுதற்கருளா உணர முடியும். அது மட்டும் இல்ல, பக்தர்களால பகவானை பிரம்மமா உணர முடியும், பரமாத்மா உணர முடியும், பகவானா உணர முடியும். ஒரு கிருஷ்ண பக்தர் பகவானுக்கு சேவை செய்யறதுனால பகவான் எல்லா பக்கம் இருக்காரு. பகவான் இல்ல போன கிளாஸ்ல நல்லா இருந்தா இன்னைக்கு. ஒரு கிருஷ்ண பக்தர் இல்ல அது வேற ஏதோ கேட்கிறான், என்ன கேட்கிறான்னு தெரியல. என்ன கூட்டிட்டு போங்க. ஒரு கிருஷ்ண பக்தர் பகவானே பிரம்மமா உணர முடியும். பகவான் எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவர் இல்லாத இடமே இல்லை. பிரகலாதர் சொன்னாரு, இந்த தூண்ல கூட பகவான் இருக்காருன்னு. இல்ல என்னைக்கு சவால் விட்டார், எங்கடா ஹரி, எங்கவும் ஹரி, ஹரி எங்க இல்ல, இந்த தூண்ல கூட தான் இருக்காருன்னு சொன்னார். பிரகலாதரால பகவானை எல்லா இடத்துலயும் பார்க்க முடிச்சது. அப்புறம் நாரதர் போன்ற பக்தர்களால பகவான் இதயத்திலையும் பார்க்க முடியுது, பரமாத்மாவா இருக்காரு. அப்போ பகவான் பிரம்மஸ்வரூபமா எங்கும் வியாபிச்சிருக்காருன்னு பக்தர்களால் உணர முடியுது, பரமாத்மாவா இருக்கிறாருன்னு உணர முடியுது. எல்லாத்துக்கும் மேல அவர் சச்சிதானந்த ரூபத்துல முழுமுதற் கடவுளா இருக்கார். அதான் பிரம்மா சொல்றாரு, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். பகவான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமா இருக்கார். சச்சிதானந்த விக்கிரகம். சத் அப்படின்னா நித்தியமானது, சித் அப்படின்னா அறிவு நிறைந்தது, ஆனந்தம்னா பூர்ணமான ஆனந்தம். இது பகவானுடைய ரூபம். அப்போ பக்தர்களால பகவானை முழுமுதற் கடவுளா பார்க்க முடியும், இதயத்துல பரமாத்மாவே உணர முடியும், எங்கும் வியாபிச்சிருக்காருன்னு பார்க்க முடியும். இந்த 3 நிலையில பக்தி ரொம்ப சிறந்தது. மற்ற எல்லா யோக முறைகளையும் பக்தி யோகம் தான் சிறந்தது. எல்லா யோகிகளும் பக்தி யோகங்கிற தரத்துக்கு தான் வந்தாங்க. ஒரு ஞானி சாஸ்திர விசாரணை பண்ணி என்ன முடிவுக்கு வரணும், வாசுதேவ சர்வமிதி பகுநாம் ஜென்மனாம் ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஒரு ஞானி பற்பல பிரிவுகளுக்கு அப்புறம் தான் தன் ஞானத்துல முதிர்ச்சி அடையும் போது அவன் வாசுதேவனே இல்லாத காரணம் சரணாகதி பண்ணுவார். அப்படி இருக்கிற ஞானி காண்பதுக்கு அரிதானவன். பற்பல பிறவி எடுக்கணும். ஒரு ஞானி சாஸ்திர விசாரணை பண்ணி பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவன் தான் இல்லாத காரணமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் அஷ்டாங்க யோகம் பண்றவங்க அஷ்டாங்க யோகத்தோடைய 7வது நிலை தியானம், 8வது நிலை சமாதி. அஷ்ட அங்க யோகா 8 விதமான யோகம். யம, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா,
தாரணா, தியானா, சமாதி. ஒரு அஷ்டாங்க யோகி வந்து யோக பயிற்சி பண்றவர் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்போ தூங்கணும், எவ்வளவு தூங்கணும், எல்லாமே மிதமாக பண்ணுவார். அப்போ யம நியமங்கள், யோகத்தில் உள்ள யம நியங்களை முதல்ல கடைபிடிக்கணும். யோகத்தில் என்னென்ன நியமங்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த யம நியமங்களை கடைபிடிக்கணும். அளவாக சாப்பிடணும், அளவாக தூங்கணும், அளவாக உழைக்கணும். அதுக்கப்புறம் அவர் வந்து உடல் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் புலன்களை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும். அப்போதான் தியானத்தில் போக முடியும். அதுக்கப்புறம் அந்த தியானத்தில் முதிர்ச்சி அடையும் போது தான், தியானத்தில் பக்குவம் அடையும் போது தான் அவர் வந்து சமாதிக்கு போக முடியும். அதாவது தன்னையே மறந்து இறைவனை நினைத்து கொண்டு பகவான் தியானத்தில் அப்படி லயிச்சிருது. ஸோ இந்த முறைகள்லாம் ரொம்ப கடினமானது. ஸோ பக்தி யோகத்தோட சிறப்பு என்னன்னா, பக்தியோட ஸ்பெஷல் பிரபுபாதர் வந்து நமக்கு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துட்டார். ஒரு ஞான யோகி எவ்வளோ கஷ்டப்பட்டு கிருஷ்ணரை உணர்வாரோ, கடவுளை உணர முயற்சி பண்ணுவாரோ, ஒரு அஷ்டாங்க யோகி எவ்வளோ கஷ்டப்பட்டு கடவுளை உணர முயற்சி பண்ணுவாரோ, அது பக்தியில் ஆரம்பமாக பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. இல்லையா? நம்ம இஸ்கான் கோயிலில் வந்தோடனே, இஸ்கான் பக்தர்கிட்ட வந்த உடனே என்ன சொல்கிறாங்க? பக்தர் சங்கத்தில் வந்த உடனே என்ன செய்வோம்? இல்லை, பிரசாத லாஸ்ட்டு தான். சரி, பகவானை வழிபடுறோம். மெயினாக இஸ்கானுடைய பர்பஸ் என்ன? இஸ்கானில் வந்து என்ன பண்ணணும்? சாண்டிங், ஜபா. இஸ்கானில் வந்தோடனே யார் வந்தாலும் முன்னாடி உட்கார வச்சு ஒரு மாலை ஜபம். நம்ம கோயிலுக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம டியூட்டி, அவர் மூமெண்ட் இஸ் சங்கீர்த்தனா மூமெண்ட். நம்முடைய இயக்கம் வந்து சங்கீர்த்தன இயக்கம். கீர்த்தனம், ஸ்ரவணம், கீர்த்தனம். நம்ம இஸ்கானில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்ரவணம், கீர்த்தனம். இல்லையா? இப்போ ஒருத்தர் புதுசாக வராருன்னா நம்ம முதல்ல அவங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் ஜபம் பண்ண வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜபத்தோடைய முக்கியத்துவத்தை சொல்லி தரோம். ஏன் ஜபம் பண்ணணும், அப்புறம் ஏன் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இஸ்கானில் வந்தோடனே நம்ம பண்ணுற முதல் விஷயம் ஸ்ரவணம், கீர்த்தனம். கிருஷ்ணரை பற்றி கேட்பது, கிருஷ்ணர் போல் பாடுவது, ஜபிப்பது. பிரபுபாதர் யூஎஸ் போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? அமெரிக்காவில் போனோடனே பிரபுபாதர் என்ன பண்ணார்? கீர்த்தன். இந்த டாம்ஸ்கின் ஸ்கொயர் பார்க்கில் உட்காந்து பிரபுபாதர் கீர்த்தன் பண்ணார். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுத்தார், சாண்டிங் பண்ண வச்சார். அப்புறம் கிருஷ்ணருடைய கதைகளை சொன்னார். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சாண்டிங், அப்புறம் கீர்த்தனம், அப்புறம் பகவானுக்கு ஆரத்தி, அப்புறம் ஃபைனலாக மகாபிரசாதம். ஸோ அப்போ பிரபுபாதர் பாருங்க, ஒரு ஞான யோகி வந்து பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் வாசுதேவன் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சுக்கிறார். அதுக்கு பல பிறவி. ஆனால் நம்ம இஸ்கானில் வந்தோடனே பிரபா சொல்லி கொடுக்குறாரு, கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பாகவதத்தில் தொடக்கத்தில் முதல் ஸ்லோகம் என்னது? பாகவதம் தொடங்கும் போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வியாசதேவர் யாருக்கு நமஸ்காரம் பண்றாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் பிரம்மனே நமகன்னு சொல்லல. பாகவதம் தொடங்கும் போது ஓம் பிரம்மனே நமக அப்படி தொடங்கல. ஓம் பரமாத்மனே நமக அப்படியே தொடங்கல. வியாசதேவர் பாகவதம் தொடங்கும் போது ஓம் பிரம்மனே நமகன்னு தொடங்கல, ஓம் பரமாத்மனே நமகன்னு தொடங்கல. எப்படி தொடங்கினாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அந்த வாசுதேவனுக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு, வசுதேவரின் புதல்வரான வாசுதேவன், அந்த கிருஷ்ண பகவானுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் வியாசதேவர் வந்து பிரம்மனே நமக பரமாத்மனே நமகன்னு சொல்லாம வாசுதேவாய நமகன்னு சொல்றாரு? பாகவதம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. பாகவதம் எதை உறுதிப்படுத்துது? பகவான் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அதான் பாகவதம் புராணம் அமலம். எல்லா புராணங்களையும் டாப் மோஸ்ட், அப்பழுக்கற்ற தூய்மையான புராணம். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகா திரவ சம்பீதம் பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிராகோ புவி பாவகா. எல்லா வேதங்களையும் எடுத்து ஒரு ஜூஸ், ஒரு சாரமாக்குனா, ரசமாக்குனா அது பாகவதம். அதனால பாகவதம் என்ன பறைசாற்றுது? கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமன் முழு முதற் கடவுள். அப்போ இஸ்கானில் வந்தோடனே
கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் வந்தோடனே ப்ரோபார் முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கறது கிருஷ்ணரை பற்றி கேட்குறோம், ப்ரோபார்ட்டு கேட்குறோம், ப்ரோபார் புஸ்தகம் படிக்கிறோம், அப்புறம் சாண்டிங் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த ஜப யஜ்யத்தை, இந்த ஜப யாகம் இதை தொடங்கி வச்சது யாரு? ஜப யாகத்தை யார் தொடங்கி வச்சார்? இந்த ஜப யஜ்யம் சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு யாரு? கிருஷ்ணா. துவாபரயுகத்தில் யார் கிருஷ்ணச்சந்திரரா வந்தாரோ, திரேதாயுகத்தில் யார் ராமச்சந்திர பிரபுவா வந்தாரோ, திரேதாயுகத்தில் யார் ராமச்சந்திர பிரபுவா வந்தாரோ, துவாபரயுகத்தில் யார் கிருஷ்ணச்சந்திர பிரபுவா வந்தாரோ அவர் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு. கௌரச்சந்தர், ராமச்சந்திரா, கிருஷ்ணச்சந்திரா, தென் கௌரச்சந்திரா. ஏன் பகவான் சந்திரனோடு கம்பேர் பண்றாங்க? சூரியனோடு கம்பேர் பண்ணல இல்லையா? பகவான சூரியனோட ஒப்பிடலாம, ஏன் சந்திரனோட ஒப்பிடுறாங்க? சந்திரன் ரொம்ப குளுமையா இருக்கும், கூலா இருக்கும், பியூர் ஒயிட், நல்ல வெண்மையா இருக்கும், குளுமையா இருக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணச்சந்திரா, ராமர் ராமச்சந்திரா, சைத்தன்ய மகாபிரபு கௌரச்சந்திரா. அந்த கிருஷ்ண பகவானே யுகந்தோறும் அவதரிக்கிறார். திரேதாயுகத்தில் ராமர், துவாபரயுகத்தில் கிருஷ்ணர், கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு. திரேதாயுகத்தில் ராம் லக்ஷ்மண், துவாபரயுகத்தில் கிருஷ்ண பல்ராம், கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. இந்த அவதாரத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருணையில வித்தியாசம் இருக்கு. பகவானுடைய அவதாரத்துல எந்த பேதமும் கிடையாது, பகவானுடைய அவதாரத்துல எந்த பேதம் இல்லை. ஆனா கருணையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ராமச்சந்திர பிரபுவோடைய கருணை வேணா என்ன செய்யணும், ராமருடைய கருணை வேணா என்ன செய்யணும்? சரி, ராமஜெய சொல்லணும். சரி, இப்படி கேட்கலாம், ராமர் யாருக்கு கருணை காமிப்பார்? ராமருடைய கருணை வேணா என்ன? ராமர் யாருக்கு கருணை காமிப்பார்? யார் தர்மா ஃபாலோ பண்றாங்களோ, தர்மத்தை பின்பற்றவங்களுக்கு ராமருடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா ராமர் மரியாதை புருஷோத்தமா, தர்மம் படி வாழணும்னு அவரே மனித ரூபத்துல வந்தார். பகவானே மனித ரூபத்துல ஒரு மனிதன் எப்படிலாம் தர்மத்தை ஒழுங்கா செய்யணும், கணவனுடைய தர்மம் என்ன, பிள்ளையோட தர்மம் என்ன, சகோதரருக்குள்ள எப்படி இருக்கணும், நண்பர்கள்ட்ட எப்படி பழகணும், பிரச்சைகள்கிட்ட எப்படி இருக்கணும், ராஜ தர்மா, அப்புறம் எல்லா தர்மம், குல தர்மம், அந்த ரகுகுலத்துக்கு சத்திரிய குலத்துக்கான தர்மம், அதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணார். ராஜ தர்மா, குல தர்மா, கணவன் ஹஸ்பண்டுக்கு உண்டான தர்மம் எல்லாமே, புத்திர தர்மா, ஒரு பையன் எப்படி அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும். ஸோ தர்மமே உருவானவர் ராமர். இப்போ யாரெல்லாம் தர்மாவை ஃபாலோ பண்றாங்களோ அவனுக்கு ராமருடைய அனுகிரகம் கிடைக்கும். யாரெல்லாம் தர்மாவை ஃபாலோ பண்றாங்களோ, அதர்மம் பண்றவங்க ராமரை சரணடைய மாட்டாங்க. அதர்மம் பண்றவங்க ராமர்கிட்ட சரணடைய மாட்டாங்க, ராமருக்கு பக்கமே வர மாட்டாங்க. அயோத்தியால இருந்தவங்க எல்லாம் தர்மத்தை பின்பற்றுறவங்க, கிஷ்கிந்தால சுக்ரீன் கூட இருந்தவங்க தர்மத்தை பின்பற்றுறவங்க. வாலி மட்டும்தான் சுக்ரீவனுடைய மனைவி கடத்திட்டு போயிட்டான், அதனால ராமர் வாலியை கொல்ல வேண்டியிருந்தது. ரைட். லங்கையில் உள்ளவங்க ராட்சசர்கள். லங்கையில சொர்ண லங்கா ஃபுல்லா கோல்டு, லங்கேஸ்வரன் ராவணன் ராட்சசன், காமமே உருவானவன், பேராசை உருவானவன். லங்கையில ஒரே ஒருத்தர் தர்மத்தை ஃபாலோ பண்ணார். யாரு? விபீஷன். அதாவது ராமர் பக்கம் வந்துட்டார். விபீஷண தர்மத்தை ஃபாலோ பண்ணால ராமர் பக்கம் வந்துட்டார், ராவணன் வரல. ஏன்னா அவன் அதர்மமே உருவானவன். ஸோ இப்படி யாரெல்லாம் தர்மாவை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க பிரபுகிட்ட வந்துடுவாங்க, சரணடைஞ்சிடுவாங்க. தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாக, தர்மத்தை நம்ம காத்தோம்னா தர்மம் நம்மளை காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இல்லையா? விபீஷணன் பண்ற தர்மம் ராமர் பக்கம் கூட்டின்னு வந்துருச்சு. சுக்ரீவன் தர்மத்தை ஃபாலோ பண்ணனால ராஜ்யம் ஒரு கைக்கு திரும்ப கிடைச்சிது, அவன் மனைவியை மீட்டு கொடுத்தார் ராமர். அயோத்தியாவாசிகள் தர்மாவை ஃபாலோ பண்ணனால ராமர் அயோத்தியா மக்கள் மேல அவ்வளவு அன்பு செஞ்சார். அதனால யாரெல்லாம் தர்மம் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க ராமருடைய ஆசீர்வாதம் பெறுவாங்க. ராம் லக்ஷ்மண். அதர்மம் பண்றவங்க ராமர் கிட்ட வர மாட்டாங்க.
சரி, அப்படியே அடுத்து துவாபர யுகத்துக்கு வரும். துவாபர யுகத்தில் கிருஷ்ணருக்கும் ராமருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ துவாபர யுகத்தில் அதே ராமர் தான். யாரு? கிருஷ்ணர் தான் ராமர் அவதரிச்சார். பலராமர் தான் லக்ஷ்மணா வந்தார். இப்போ துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் பலராமர் இருக்காங்க. ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? கிருஷ்ணர்கிட்ட வரணும் என்ன பண்ணும்? என்ன சொல்றாரு? பகவத்கீதை என்ன சொல்றாரு? சர்வதர்மான் பரித்யஜ்ய சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷேக்ஷ. நீ பேரளவான தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, என்னை மட்டும் சரணடிச்சிரு. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் உன்னை காப்பாத்திடுறேங்க, பயப்படாதேங்கிற இல்லையா? ஐயோ, நான் வந்து பிரம்மச்சரிய தர்மத்தை ஒழுங்கா பண்ண முடியல, பண்றேன் பட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியல. இல்லை, நம்ம சன்னியாச தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல, இல்லற தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல, ஆனா கிருஷ்ணரை சரணடிச்சிட்டேன் அப்படின்னா பயப்படாதேங்கிற. எல்லா தர்மத்தையும் விட்டுடு, என்னை மட்டும் சரணடை. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னை மட்டும் சரணடை, நான் உன்னை எல்லா பாவத்திலிருந்து விடுவிச்சிடற, பயப்படாதேங்கிற. அப்போ தர்மத்தை பின்பற்றது நோக்கமே பகவானை சரணடையணும். ஒருத்தர் பிரம்மச்சரியா இருக்காருன்னா அவர் பிரம்மச்சரிய தர்மத்தை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா கிருஷ்ணரை சரணடையினா சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸ்ரமேவிகி கேவலம் தர்ம சனுஷிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதை எதிரதிம் ஸ்ரமேவிகி கேவலம். தர்மத்தை நல்லா ஃபாலோ பண்றாங்க, ஒருத்தர் குடும்பஸ்தர் நல்ல குடும்பஸ்தரா இருக்காங்க, ஆனா கிருஷ்ணரை வழிபடலை, கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணலை, என்ன பிரயோஜனம்? மனக்குதிரையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதான் பாகவதம் சொல்லுது, யசாச பக்திர் பகவத கிஞ்சனா சர்வை குணை தத்ர சமாசதேசுரா ஹராவ பக்தஸ்ய மனோ ஹராவ பக்தஸ்ய மகத்குணா மனரசதாபதோபகி. பகவானை சரணடைஞ்சவங்கிட்ட யார் வந்து கிருஷ்ணரை சரணடைகிறாங்களோ, பகவானே நீங்க தான் முழுமுதற் கடவுள், நான் உங்க சேவகன் அப்படின்னு பகவானுக்கு பக்தி செய்யற பக்தன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா 33 கோடி தேவி தேவர்கள்ட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அது பக்தர்கிட்ட வர ஆரம்பிச்சான். பக்தன் அல்லாதவன்ட்ட என்ன குணம் இருக்கும்? அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் மனம் ரதங்கிற குதிரையில போயிட்டு இருப்பான், மனக்குதிரையில, மனக்கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பான். அதனால ஒருத்தர் பிராமணரா இருக்காரு, பிராமண தர்மத்தை நல்லா பண்றாரு, ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டாரு. வேதத்துல வந்து வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதேச சர்வை அகமேவ வேத்தியம். ஒரு பிராமணர் வந்து வேத கொள்கைகளை தீவிரமா பின்பற்றார், ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டார். நான் யாகம் பண்ணா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னா அவர் பண்ண முயற்சியில வீணாயிடும். ரைட்? அப்போ ஒருத்தர் பிராமண தர்மத்தை ஒழுங்கா பின்பற்றினாலும் கிருஷ்ண பக்திக்கு வரலைன்னா அவர் முயற்சி வீணாயிடும். அதான் சாஸ்திரம் சொல்லுது, பகவத் பக்திஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணசகி தேகஸ்ய மண்டலம் லோகரஞ்சனம். ஒருத்தருக்கு பகவான் மேல பக்தி இல்லை, ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேல பக்தி இல்லை. பகவத் பக்திஹீனஸ்ய ஜாதி, உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கார், சாஸ்திரம் படிச்சிருக்கார், ஜபம் பண்றார், தவம் பண்றார், விரதம் இருக்கார், யோகா பண்றார், ஆனா என்ன பிரயோஜனம்? அப்ராணசகி தேகஸ்ய, இந்த உடல்ல உயிர் இல்லை. சில வீட்டுல இறந்து போயிட்டா அந்த உடலை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க, புது ட்ரெஸ் போட்டு விட்டு மாலையெல்லாம் போட்டு வச்சு பொட்டெல்லாம் வச்சு, என்ன பிரயோஜனம்? ஆத்மா போயிடுச்சு. அப்ராணசிகி தேகசிய உடல்ல ஆத்மா இல்லை, ஆனா அந்த உடலை வழிபடுறாங்க. லோகம் மண்டலம் லோகரஞ்சனம். பக்தி இல்லாத வாழ்க்கை அப்படிதான். பக்தி இல்லாத வாழ்க்கை வந்து ப்ரோபோசல் டெக்கரேட்டிங் த டெட் பாடி. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்கரேட்டிங் த டெட் பாடி வித்அவுட் த சோல்? த சோல் வாஸ் ஆல்ரெடி டிபாச்சர். ஆன்மா உடலை விட்டு போயிடுச்சு, உடலை அலங்காரப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பக்தி இல்லாம என்ன செஞ்சாலும் அது இறந்து போன உடலை அழகுபடுத்துற மாதிரி தான். அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு, அர்ஜுனா யூ டோன்ட் வெரி, நீ வந்து உன்னால பேரளவான தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியல, விட்டுடு, என்ன சரணடிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன். ஸோ கடைசியில் சொல்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாரு, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ப்ரீச் பண்ணுவார். எடுத்த உடனே சர்வதர்மான்னு சொல்லலை. பகவத்கீதை முதல் அத்தியாயத்திலே சர்வதர்மான்னு சொல்லியிருக்காரு. எத்தனை அத்தியாயம் சொல்றாரு? 18 அத்தியாயம். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் தான் பேசினார்.
பகவான் 2 வார்த்தை தான் பேசினார். என்ன சொன்னாரு? பீஷ்ம துரோண பிரமுகதா. அர்ஜுனா இங்க பாரு, இந்த யுத்தத்துல பீஷ்மர் வந்திருக்கார், துரோணர் வந்திருக்கார். இவ்வளவுதான், 2 வார்த்தை தான் பேசியிருக்காரு. அப்புறம் சஞ்சயன் ஒரு 2-3 வார்த்தை பேசியிருப்பாரு. திருதராஷ் ஒரு ஸ்லோகம், துரியோதன் 2 ஸ்லோகம். இது பூரா அர்ஜுனன் தான். 70% வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அர்ஜுனன் தான் பேசினார். ஆனா பேசிதான் பிரயோஜனம் இருக்கா? அவரோட முடிவுக்கே வர முடியல. அர்ஜுனன் குழப்பி போயிட்டாரு. எது தர்மம், எது அதர்மம், எது செய்யணும், செய்யக்கூடாது, ஒரு முடிவுக்கு வர முடியல இல்லையா? அப்போ 2ஆம் அத்தியாயத்தில் பகவான் என்ன சொன்னாரு? செகண்ட் சாப்டர்ல பகவான் என்ன சொல்றாரு? முதல் அத்தியாயத்துல அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. இருங்க, அது 2ஆவது வரும். முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனன் நண்பர்களா பேசிட்டு இருந்தாங்க. 2ஆம் அத்தியாயத்துல குரு சீடர். கார்பண்ய தோஷோ பிரகத சுபாவா விச்சாமித்வம் தர்மச்சமூட சேதாக யஷ்யாம் நிஷிதம் புரோஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் தாம் பிரபன். கிருஷ்ணா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எல்லாரும் முடிவுக்கு வர முடியல. நான் உங்க சீடனா இருக்கேன், எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் டீச்சிங் என்னது? பகவத்கீதையில பகவத்கீதையோட முதல் பாடம் என்னது? பகவத்கீதை நோக்கம் என்னது? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பகவத்கீதா? ஆத்மா. ஆத்மா உணராம இருக்கிறது. ஆத்மா உணரல, அதுக்கு பேர் என்னது? ஆத்மாவை உணராம இருக்கிறது அறியாமை. சோ பகவத்கீதை ஃபர்ஸ்ட் பாடமே அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. அறியாமை என்னது? நான் இந்த உடல் இல்லையா? அப்ப அர்ஜுனன் நான் இந்த உடல் நினைச்சிட்டேன். அதனால கிருஷ்ணர் கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி கிளைப்பேமாஸ் மகம பார்த்தா நைதத்துவபவத்தியதே சூத்ரம் ஹிருதய திரௌபல்யம் தக்தோ உத்திஷ்ட பரந்தபா. உங்க இதயத்துல இது மாதிரி பலவீனம் எங்கிருந்து வந்தது? கிளைப்பேமாஸ் மகம பார்த்தா நைதத்துவபவத்தியதே சூத்ரம் ஹிருதய திரௌபல்யம். ஹிருதய திரௌபல்யம் மீன்ஸ் வீக்னஸ் ஆஃப் த ஹார்ட், பலவீனம். இதய பலவீனம் எங்கிருந்து வந்தது? உத்திஷ்டா, எழுந்திரு, யுத்தம் செய். உத்திஷ்டம் உத்திஷ்டா பரந்தபா. பரந்தபா மீன்ஸ் அர்ஜுனன் பார்த்து கிருஷ்ணர் பரந்தபான்னு சொல்றாரு. எதிரிகளை தவிக்க செய்பவன். அர்ஜுனனை பார்த்து எதிரிகள் பயந்துக்கணும். இப்ப அர்ஜுனன் சோர்ந்து போய் வந்துட்டு இருக்க, அதெல்லாம் பரந்தபான்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? செகண்ட் சாப்டர்ல ஆத்ம விஞ்ஞானத்தை சொல்றாரு. சர்வதர்மா சொல்லல, முதல்ல ஆத்மா யாருன்னு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் கர்மத்தை யோகமா செய்கிறார். நீ ஒரு சத்திரியன். அர்ஜுனன் சொன்னாரு, இந்த யுத்தம் பண்ண எனக்கு அவமானம் வரும். கிருஷ்ணர் சொல்றாரு, இது பண்ணல தான் உனக்கு அவமானம். ஏன் யுத்தம் பண்ணல அவமானம்? அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு? அர்ஜுனா வந்து இந்த யுத்தம் பண்ண அவமானம் நினைக்கிறாரு. நான் இந்த யுத்தம் செஞ்ச அவமானம். ஏன்னா என் சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இது பண்ணல தான் அவமானம். அப்ப எது கரெக்டு? ஏன் கிருஷ்ணர் சொல்றாரு இந்த யுத்தம் பண்ணலாம் உனக்கு அவமானம் வரும்? அகீர்த்தி கரம் அர்ஜுனா. அகீர்த்தி குதஸ்துவா கஷ்மலமிதம். கிருஷ்ணர் கேட்கிறார், குதஸ்துவா எங்கிருந்து வந்தது? கஷ்மலம். மலம்னா அழுக்கு, கஷ்மலம். இப்ப அந்த வேர்டு மாறிடுச்சு. சென்னை பக்கம் போனீங்கன்னா கஸ்மாலம் சொல்லுவோம். கஸ்மாலம். ஓரமா போக மாட்டேன், ஆட்டோ ரிக்ஷால வருவேன். நைனா அவுட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? கஸ்மாலம் வருவா போ அப்படிமா இல்லையா? சென்னை லாங்குவேஜ். கஷ்மாலம் வேர்டு எங்கிருந்து வந்தது? கஷ்மலம், சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்ப சென்னையில சான்ஸ்கிரிட் வேர்டு இருந்திருக்கு. சான்ஸ்கிரிட் இன்னைக்கு வந்த மொழி இல்லை, இது ஒரிஜினல் பால் லாங்குவேஜ். பாருங்க, மலேசியாவில் கூட நிறைய சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கு. ஜெயா, புத்திர ஜெயா, சைப்பர் ஜெயா, ஹரி. எங்கிருந்து வந்ததுலாம்? சான்ஸ்கிரிட்ல வந்தது. அதே மாதிரிதான் கஷ்மலம். மலம்னா அழுக்கு, கஷ்மலம். எங்கிருந்து வந்தது இந்த அழுக்கு? குதஸ்துவா கஷ்மலம் இதம் விஷமேசம் ஆனாரிய ஜூஷ்டம். நீ ஆரியனை போல இருக்கிற, ஆனா ஆரியனை போல பேசல. ஆரியன் அல்லாவதன். ஆரியன்னா யாரு? இன்னைக்கு எங்க ஊர்ல எல்லாம் ஆரியன்னா பிறப்பாளன் சண்டை போட்டு இருக்கான். ஆரியன்னா பிறப்பாளன் நோ. ஆரியன்னு சொன்னா தன் வாழ்க்கையின் லட்சியத்தை உணர்ந்தவன். ப்ரோப்பா எழுதியிருக்காரு. ஆரியன்னு சொன்னா தன் வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்ந்தவன். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னது? வாட் இஸ் த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப்? மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணா. மனித வாழ்க்கையின் குறிக்கோள், மனித வாழ்க்கையின் குறிக்கோள். தூக்கத்தில் கேட்டால் சொல்லிடணும்,
தூங்கிட்டு இருக்கும்போது எதிர்த்து மனித வாழ் குறிக்கோள் இல்லை, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிடணும் இல்லையா? அதான் ஆர்யா. அனாரிய ஜோஷ்டம் அஸ்வர்க் அகீர்த்தி. உனக்கு இது புகழ் தராது. ஏன்னா யுத்த பூமியில போய் சண்டை போட மாட்டேன்னா மக்கள் என்ன சொல்லுவா? அர்ஜுன் ஒரு கோழை, சண்டை போட பயந்துட்டான், புறம்போது காட்டி ஓடிட்டான். அப்ப இது உனக்கு அகீர்த்தியாச்சே. நீ சண்டை பண்ணலைன்னா உனக்கு புகழ் நினைக்கிறேன். பண்ணாத புகழ். ஃபர்ஸ்ட் உன்னை கோழைன்னு சொல்லிடுவான். ரெண்டாவது உன் டியூட்டி. நீ டியூட்டி விட்டுட்டு போன என்ன அர்த்தம்? நீ ஒரு சத்திரியன், நீ போய் பிராமண மாதிரி வாழ முடியாது. நீ ஒரு சத்திரியன் பிக்ஷை எடுத்து வாழ முடியாது. ஒரு சத்திரியன் முனிவர் மாதிரி துறவி மாதிரி வாழ முடியாது. குடும்பம் சமுதாயம் எல்லாம் இருக்கு. அப்போ டியூட்டி பண்ணணும். அதான் 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம். கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாசி. உனக்கு செயல் பண்ண அதிகாரம் இருக்கு, உரிமை கொண்டாடுது, எனக்காக செய்யணும் சொல்லிட்டாரா? அப்ப அங்க டியூட்டி பண்ண சொல்றாரு. ஜெயிச்சா ராஜ்யம், இறந்தா சொர்க்கம். என்ன லாஸ்ட் உனக்கு என்ன இழப்பு? யுத்தத்துல ஜெயிச்சுன்னா ராஜ்யம் கிடைக்க போகுது, இறந்து போயிட்டீங்கன்னா நீ மேல் உலகத்துக்கு போக போற. என்ன நஷ்டம் உனக்கு? அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? கர்மகாண்ட சொல்லி அப்புறம் பக்தி இதுக்கு ஞான மார்க்கத்துக்கு வருது, கர்மயோகத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு சொல்றாரு, நீ இதை செஞ்சுதான் ஆகணும், இது உன் தர்மம். ஏன்னா நீ இதை உன்னுடைய தர்மத்தை செய்யறதுனால நீ எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவ. அது ஞானத்தை நீ வளர்த்துக்கணுங்கிறார். ஞானம் டெவலப் பண்ணணும். 5ஆம் அத்தியாயம் வரும்போது செயல் பண்ணு, எனக்காக செய்யுங்கிறார். கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல், நிஷ்காம கர்மயோகம் 5th சாப்டர். 6ஆம் அத்தியாயத்தில் வரும்போது எப்படி யோகத்தால மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உன் மனசுதான் பிரச்சனை. இந்த மனதுதான் சொல்லுது நண்பன் உறவினர், என்ன ஆத்மான்னு மறந்து போயிட்டேன். அப்போ உன் நண்பனும் எதிரியும் யாரு? உன் மனசுதான். இவன் பகைவன், இவன் வேண்டியவன், வேண்டாதவன், விருப்பு வெறுப்பு, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, வெற்றி தோல்வி எல்லாம் மனதால் விளையக்கூடியது. ஆனால் மனதை கட்டுப்படுத்தணும். 6ஆம் அத்தியாயத்துல பல்வேறு யோக முறைகளை சொல்றாரு. ஏற்கனவே கர்ம யோகத்தை பத்தி சொல்லிட்டாரு, ஞான யோகம் சொன்னாரு. 6ஆம் அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகம். சரி, இந்த யோகத்தெல்லாம் சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லி இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு. நீங்க சொல்ற யோக முறை என்னால பண்ண முடியாது. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? தனி இடத்துல போய் ரொம்ப உயர்வான இடத்துல உட்காரக்கூடாது, ரொம்ப தாழ்வா உட்கார்ந்துருக்கூடாது, பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்கணும், கண்ணை ஃபுல்லா மூடி இருக்கக்கூடாது, ஃபுல்லா திறந்துருக்கூடாது, நாசி நீச்சம் மூக்கினுடைய நுனிப்பாகத்தை பார்க்கணும், தியானம் பண்ணணும்னு. அர்ஜுனன் சொல்லி இது என்னால பண்ண முடியாதுன்னு. அர்ஜுனாலே பண்ண முடியாது, இப்ப எப்படி நம்மளால பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, அர்ஜுனன் சொல்றாரு மனதை என்னால கட்டுப்படுத்த முடியலங்கிறார். காற்றை விட வேகமா போகுதுங்கிறார். சஞ்சலம் கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரம் தஷாகம் நிகிரகம் மன்னிய வாயுரேவ துஷ்கிருதம். கிருஷ்ணா என் மனது காற்றை விட வேகமா போகுது. அப்ப அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொன்னாரு, ஏதோ ஏதோ நிச்சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். மனம் சஞ்சலமானது, கட்டுப்படுத்தணும்னு சொன்னார். அர்ஜுனன் சொல்ற முடியலங்கிறார். இங்க சாண்டிங் பண்ணும்போது எவ்வளவு பேர் நம்மளால கட்டுப்படுத்த முடியுது? ஜபம் பண்ணும்போதே கட்டுப்படுத்த முடியல, அஷ்டாங்க யோகத்துல எப்படி முடியும்? இல்லையா? தனி இடத்துல போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணும். அர்ஜுனன் சொன்ன இதனால பண்ண முடியாது, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா மனது காற்றை விட வேகமா போகுது. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, ஆமா கிருஷ்ணர் ஒத்துக்கிறேன், அசம்சயம் மகாபாகோ, அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அப்பியாசேனது கவுந்தேய வைராக்கியன சக்கிருக்கு. கிருஷ்ணர் ஒத்துக்கிறாரு, ஆமா அர்ஜுனா நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன், மனதை கட்டுப்படுத்த முடியாது, கஷ்டம், மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனா நீ முடியாதுங்கிற, நான் முடியுங்கிறேன். எப்படி முடியும்? அப்பியாசேனது கவுந்தேய, தொடர்ந்து பயிற்சி, தொடர்ந்து பயிற்சினாலும் பற்றின்மையாலும் சாத்தியமும். தொடர்ந்து பயிற்சி பற்றின்மை, அந்த தொடர்ந்து பயிற்சி தான் கஷ்டம் ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும். ஏன்னா மனது விலகிடும். நிறைய உதாரணம் இருக்கு. அன்னைக்கு சௌபரி முனிவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். தண்ணி கடியில போய் தவம் பண்ணிட்டு இருந்தாரு, 2 மீன் உல்லாசமா இருக்கிறத பார்த்து தவத்தை விட்டார். விஸ்வாமித்திரர் தனி இடத்துல போய் மனதை புலன்களை கட்டுப்படுத்தி தவம் பண்ணார். கண்ணை திறந்து கூட பார்க்கல, கண்ணை மூடிட்டு தான் ஓம் ஓம் தவம் பண்ணிட்டு இருக்காரு. சிங் 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 மேனகாவுடைய கொலு சத்தம் தான் கேட்டது. கண்ணை திறந்தார், மேனகா 10 முடிஞ்சு போச்சு. அவர் 10,000 வருஷம் தவம் போயிடுச்சு. அதனால மற்ற யோகத்துல
மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஏன்னா செயற்கையா இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்துறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா கிருஷ்ணன் அடுத்து என்ன பண்றாரு? அர்ஜுனன் முடிச்சிட்டாரு. என்னால இது பண்ண முடியாதுன்னு முடிச்சிட்டாரு. என்னால நீங்க சொன்ன யோக முறையே பண்ண முடியாது. அப்ப கிருஷ்ணர் என்ன கன்க்ளூட் பண்றாரு? 6ஆம் அத்தியாயம் லாஸ்ட் ஸ்லோகா 6.47 என்ன சொல்றாரு அர்ஜுனன்? கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? யோகினாம் அபி சர்வேஷா மத்கதேன் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் தமே யுக்த சமோமதக. எல்லா யோகிலும் சிறந்தவர் யாருன்னா எனக்கு பக்தி பண்ற பக்தி யோகி. ஒரு பக்தன் தான் யோகி எல்லாம் சிறந்தவனும் எனக்கு பிரியமானவனும் நெருக்கமானவனும். பக்தர் தான் சொல்றார் பஜதே. எங்கேயாவது ஞானி பஜன் பண்ணுவாங்களா? யோகி பஜன் பண்ணுவாரா? யார் பஜன் பண்ணுவா? பஜன்னா தொண்டு, சேவை, பக்தி தொண்டு. இந்த பஜதேங்கிற வார்த்தைக்கு ப்ரோப்பர் 2 பக்க விளக்கம் கொடுத்திருக்காரு. 6ஆம் அத்தியாயம் 47ஆம் ஸ்லோகத்துக்கு பஜதேங்கிற வார்த்தைக்கு 2 பக்க விளக்கம் கொடுத்திருக்காரு. பஜதேங்கிற வார்த்தை கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்துங்க. பஜன்ஸ்னாலே கிருஷ்ண பஜன் தான், வேற எந்த பஜனும் கிடையாது. வேற எந்த பஜனுக்கு இடமும் கிடையாது. பஜன்ஸ்னாலே கிருஷ்ண பஜன் தான், ஹரி பஜன் தான். பஜதே அப்படிங்கிற வார்த்தை பகவான், பஜதே பக்தி தொண்டு, பக்தனாலே கிருஷ்ணருக்கு தான், கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான். தேவி தேவரை வழிபடுறவங்க பக்தர்கள் இல்லை, தேவி தேவரை வழிபடுற உபாசகர்கள், வழிபடுபவர்கள். அங்க பக்தி கிடையாது. பக்தினா அன்பு, கலங்கம் இல்லாத அன்பு, தூய அன்பு. அதனால பிரபா சொல்ற பஜதேங்கிறது பக்தருக்கு தான், பக்தர் தான் செய்வாங்க. பகவான், பக்தன், பக்தி தொண்டு பிரிக்க முடியாது. பகவானை பத்தி பேசும்போது பக்தரை பத்தி பேசுவோம், பக்தர்களை பத்தி பேசும்போது பக்தி தொண்டை பத்தி பேசுவோம். பிரிக்கவே முடியாது. எப்படி பிரிக்க முடியும்? அதனால கிருஷ்ணர் என்ன கன்க்ளூட் பண்ணாரு? பக்தர்கள் தான் யோகத்திலே சிறந்தவங்க, எனக்கு பிரியமானவங்க, நெருக்கமானவங்க. அப்புறம் 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் தூய பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு, பியோர் டிவோஷன். அப்புறம் திரும்பியும் 13, 14, 15 எல்லாம் கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்குள்ள வித்தியாசம், அப்புறம் எப்படி இந்த உடல்ல ஆத்மா பரமாத்மா இருக்கு, பரமாத்மா எப்படி செயல்பட்டு இருக்கு, ஆத்மா எப்படி இயங்கிட்டு இருக்கு எல்லாம் சொன்னார். அப்புறம் 3 குணத்தை பத்தி சொல்றாரு, ஜடையர்க்கின் முக்குணங்கள். தான் கடைசியா தான் சொல்றாரு 18ஆம் அத்தியாயத்துல. 18ஆம் அத்தியாயம் வரும்போதுதான் 18ஆம் அத்தியாயம் வந்து 17 அத்தியாயம் முடிஞ்சு அந்த ஓவர்வியூ ஆஃப் பகவத்கீதா 18 சாப்டர் வந்து ஓவர்வியூ தான். இது வரைக்கும் என்ன சொன்னாலும் கிருஷ்ணர் சொல்றாரு 18ஆம் அத்தியாயத்துல. சொல்லிட்டு கேட்கிறார், அர்ஜுனா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? உனக்கு ஏதாவது குழப்பமா இருக்கா? ஏன்னா என்ன சொன்னாரு? ரொம்ப ரொம்ப அன்பா சொல்லிட்டே வந்தார். ஒரு அத்தியாயமா, அர்ஜுனா நீ வந்து பகவானுக்கு பக்தி செய்யணும், அவரை சரணடையணும். தம்மேவ சரணம் கச்சா சர்வபாவேன பாரதா தத் பிரசாதாத் பரம் சாந்தி. அவரை சரணடைங்க, அவருக்கு பக்தி செய்யுங்க, அது மூலமா நீ ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வாய். தம் ஏவ சரணம் கச்சா, பகவானை சரணடைஞ்சு அவருக்கு பக்தி தொண்டு செஞ்சு அவரது கருணையால நீ வந்து இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடுவாய். சொல்லிட்டு ஒருவேளை அர்ஜுனன் சரணடைய மறுத்துருவாரோ, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மச்சித்தா சர்வதுர்கானி மத் பிரசாதா கரிஷ்தரிஷி அதஷேத்வ அகங்காரா நாசோஷதி வினஷதி. அர்ஜுனா, இந்த ஜட உலகம் ரொம்ப துன்பம் நிறைந்தது, ஜட உலகனாலே துன்பம் நிறைந்தது. என்னுடைய கருணையால் நீ கடந்துடலாம். மத் பிரசாதம், பிரசாதம்னா கருணை. அதை விட்டு அகங்காரம் கொண்டு இருந்தா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, சரி நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா, இல்லை திரும்பி ஒருக்கா சொல்லணுமா? இனி உன் விருப்பம் போல செய்யலாம். ஏதா இச்சசி ததா குரு. கிருஷ்ணா கம்பல் பண்ணல, கட்டாயப்படுத்தல, உன் விருப்பப்படி செய்யலாம். இதெல்லாம் எப்ப சொல்றாரு? இந்த இந்த எதா இச்சசி ததா குரு, இது சர்வதர்மான் பரிகத்துக்கு அப்புறம் வருது. 66ஆம் ஸ்லோகம் சர்வதர்மான் பரிகச்சு. சரி விடு அர்ஜுனா, உன்னால உன் தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியலையா? விட்டுடு, எனக்காக பண்ணு, நான் பாத்துக்கிறேன். மாம் ஏகம் சரணம் பிரஜா. நீ ஒரு சத்திரியனா இந்த யுத்தம் பண்ண வேண்டாம், நீ ஒரு பக்தி தொண்டா செய், எனக்காக செய், உன் கடமைக்காக செய், என்னுடைய திருப்திக்காக செய். அதுல வரக்கூடிய விளைவை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அது பாவமா இருந்தாலும் பாவமோ புண்ணியமோ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பாவம் வேண்டாம், புண்ணியம் வேண்டாம். அதுதான் பாருங்க, பக்தி தொண்டு பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த யுத்தம் அர்ஜுனன் செஞ்சா பாவம் நினைக்கிறார், செய்யாம விட்டா புண்ணியம் நினைக்கிறார்.
இந்த பாவ புண்ணியம் ரெண்டுமே பக்தி தொண்டுக்கு பொருந்தாது. இந்த யுத்தம் செய்யலைனாத பாவம். ஏன்னா ரெண்டாவது காரணம் என்னது? ஒரு சத்திரியனுடைய கடமை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரணும், பிரஜைகளுக்கு பாதுகாப்பு தரணும். அப்ப சத்திரியனே சண்டை போட மாட்டேன்னா, துஷ்டர்கள் கையில் ராஜ்யம் இருக்கும்போது, துரியோதன் கையில் ராஜ்யம் போச்சுன்னா அவ்வளவுதான். அதனால கிருஷ்ணர் என்ன விரும்புறாரு? பாண்டவர் தலைமுறை ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும். அப்போ கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான துறவு. பிரபா என்ன சொல்லுவாரு? கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவனே உண்மையான துறவி. பகவத்கீதை அதை சொல்றாரு. வெறுமனே செயலை துறப்பவன் அல்ல, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுபவனே உண்மையான துறவி. அப்போ அர்ஜுனன் புண்ணியம்னு புண்ணியம்னு சொல்லி செய்ய வேண்டாம், பாவம்னு செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், கிருஷ்ணருக்காக செய்யணும். உன் தர்மத்தோடைய நோக்கமே அதுதான், கிருஷ்ணருக்காக செயலாற்றணும். அதனால சரி பரவாயில்ல, நீ எல்லா தர்மத்தையும் விட்டுடு, எனக்கு என்ன சரணடைச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அர்ஜுனா, நீ சத்திரிய தர்மத்தை ஃபாலோ பண்ண விரும்புறியா? நீ சத்திரிய தர்மத்தை பின்பற்ற வேண்டாம்னு நினைக்கிறியா? பரவாயில்ல, எனக்காக சண்டை போடு. அதில் வரக்கூடிய ரிசல்ட் நீ பார்க்காத, அதை நான் பார்த்துக்கிறேன். சரி, மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்கள் மட்டும்தான் தர்மத்தை மீறினாங்களா? பாண்டவர்கள் தர்மத்தை மீறினாங்க. மகாபாரத யுத்தத்தில் ஸ்டார்ட் பண்ணது கௌரவர்கள் தான் தர்மத்தை மீறினாங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து திரௌபதி சபையில் இழுத்துட்டு வந்தது, அபிமன்யுவை எல்லாரும் சேர்ந்து, சின்ன பையன் 12 வயசு பையன் அபிமன்யுவை மகாரதர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன், அப்புறம் சகுனி, துரியோதனன், துச்சாசனன் எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி அந்த ஒரு சின்ன பையனை கொண்டாங்க. திரௌபதி சபையில் எடுத்துட்டு வந்தாங்க, நல்லா பண்ணாங்க. பாண்டவருடைய குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது பீஸ் பீஸா வெட்டிட்டாங்க, நல்லா பண்ணாங்க. பாண்டவர்கள் தர்மத்தை மீறினாங்களா? பாண்டவர் எங்க தர்மத்தை மீறினாங்க? யுதிஷ்டிர தர்மராஜன், தர்மனுடைய அம்சம், தர்மராஜனின் அம்சம் யுதிஷ்டிரன். தர்மமே உருவானவர். அவர் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை. நம்மள மாதிரிதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல மாட்டோம். பிரபு நான் அப்பயே கிளம்பிட்டேன் பிரபு, டிராபிக்ல ஜாப்ல மாட்டிக்கிட்டேன், லேட்டாக கிளம்பியிருப்போம், கொஞ்சம் பரவாயில்ல, சரியான ஜாப் பிரபு, மாட்டிக்கிட்டேன்றாங்க, வந்துடுறேன் இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜ வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்லை. ஆனா துரோணாச்சாரியருக்கும் பையன் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட். அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சா துரோணர் உடலை விட்டுருவார். அப்பப்பா கிருஷ்ணர் சொல்றாரு, யார் சொல்றாரு? கிருஷ்ணர் யாரு? தர்மத்தின் தலைவன். தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் இல்ல, கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான், அவர் தான் தர்மத்தின் தலைவன். அவரே சொல்றாரு, தர்மம் து சாக்ஷாத், தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றாரு? தான் தர்மம். பகவான் என்ன சொன்னாலும் தர்மம். யுதிஷ்டரை பார்த்து சொல்றாரு, அஸ்வத்தாமன் யானை இறந்து போச்சு சொல்லுன்னு. கிருஷ்ணா நான் பொய் சொல்ல மாட்டேன்னு. என்னடா இவரோட வம்பா போச்சு. அப்ப பீமனை கூப்பிட்டார். பீமா, இந்த கூட்டத்தில் அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்கு, அதை கொன்னுருட்டார். அஸ்வத்தாமங்கிற யானையை பீமன் கதை எடுத்து ஒரே அடி, யானை இறந்து போச்சு. சரி இப்பயாவது சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டா அப்படின்னு. அது ஆக்சுவலி முதல்ல பீமா என்னன்னா, பீமாவுக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு பக்தி. கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவார். இப்ப வெள்ளை காக்கா பறக்குதா? ஆமா கிருஷ்ணா பறக்குது. கருப்பு கொக்கு போகுதா? ஆமா கிருஷ்ணா போகுது. கிருஷ்ணர் என்ன சொல்ல ஆமா பாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் பீமா ஆமான்னு சொல்லுவார். இப்போ யுதிஷ்டர் மகாராஜ் சொன்னாரு, கிருஷ்ணர் சொன்னாரு, யுதிஷ்டர்ட்ட நீ அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு சொல்லு, சொல்ல மாட்டேன்னாரு. பீமன் குதிக்கிறார், அஸ்வத்தாமன் யானை கொண்டுட்டு, அஸ்வத்தாமன் இறந்தான், அஸ்வத்தாமன் ஒளிந்தான், அஸ்வத்தாமன் இறந்தான், கொக்கரிக்கிறான் பீமன். இதை கேட்டு துரோணாச்சாரிக்கு நடுங்குது கையெல்லாம், அஸ்திரங்களை கீழே போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப யுதிஷ்டரை பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா பீமன் ஒரு பொய் சொல்லலாம், பீம பொய் சொல்லலாம், ஆனா யுதிஷ்டர் வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டான். அப்போ யுதிஷ்டரை பார்த்து கேட்கிறாரு, யாரு? துரோணாச்சாரியர். யுதிஷ்டா நீ சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்துட்டானா? நீ சொல்லு. இப்ப அஸ்வத்தாமன் யானை இறந்துருக்கு. இப்போ யுதிஷ்டர் என்ன பண்ணாரு? அஸ்வத்தாமன் யானைன்னு சொல்லும்போது கிருஷ்ண சங்கு ஊதிடுவார். அந்த யானைங்கிற வார்த்தை அவர் காதுல விழாது. அஸ்வத்தாமன் இறந்தான், அவ்வளவுதான், துரோணர் உட்கார்ந்து உடலை விட்டுருவார். அப்போ அது வரைக்கும் யுதிஷ்டர் மகாராஜ் ரதம் இருக்கு இல்லையா, அது தரையில இருந்து 3 அடி மேல இருக்கணும், கீழே வராது.
அவர் கிருஷ்ணர் சொல்லியும் சொல்லல, ரதம் கீழே வந்துருது. தர்மமா அதர்மமா நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தர்மம். அந்த கன்வீனியன்ஸ் வந்து பீமாட்டு இருந்தது. பட் யுதிஷ்டர் வந்து தர்மத்தையும் பிடிச்சிருந்தாரு. தர்மம் உயர்ந்ததா பரோ தர்மம் உயர்ந்ததா? தர்மமே பரோ தர்மத்தை நோக்கிதான். பீஷ்மர் வந்து தர்மத்தையே பிடிச்சுக்கிட்டு இருந்தார். பீஷ்மர் என்ன பண்ணாரு, தர்மத்தையே பிடிச்சுக்கிட்டாரு. நான் வந்து கௌரவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த அரியாசத்துல யார் உட்கார்ந்தாலும் பாதுகாப்பு தருவேன். அப்ப திருதராஷ்டிரன் என்ன பண்ணாலும் பீஷ்மர் பேசாம உட்காந்துருக்காரு. ஏன்னா ஒன்றும் செய்ய முடியல. ஆனா பீஷ்மர் மறந்து போயிட்டாரு, பரோ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. தர்மமே அதை நோக்கிதான். தர்மமே அதை நோக்கிதான். அதான் பாகவதம் சொல்லுது. தர்மஸ்வனிஷிதா பும்சா சாரி பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, அதப்பம்பி திஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷ சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷனம். நம்ம எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் அது முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்கணும், எதை நோக்கி செலுத்தப்படணும், பகவானுடைய திருப்திக்காக. பீஷ்மர் தர்மத்தை பிடிச்சுக்கிட்டாரு, பகவானுடைய திருப்தியை பண்ணாரு. அதனாலதான் பீஷ்மர் வந்து தர்ம சங்கடமா நிலையில் வைக்கப்பட்டார். தர்ம சங்கடமா நிலையில் என்னது, பீஷ்மருக்கு வந்து தர்ம சங்கடமா நிலை வந்துச்சு. ஒரு நாள் திரௌபதி அழறாங்க. பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் எப்படி அர்ஜுனனை காப்பாற்ற முடியும்? பீஷ்மர் பிதாமகர் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனன் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா மகாரதர் அவர் எப்படி கொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, அர்ஜுனன் பீஷ்மர் சபதம் போடுறார். ஏன்னா துரியோதன் என்ன பண்ணுவான், துரியோதன் அடிக்கடி போய் பீஷ்மரை வந்து இன்சல்ட் பண்ணுவான். இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவான், குத்தி குத்தி பேசுவான். பீஷ்மா, நீங்க வந்து உங்க பேர பிள்ளைகள் மேல ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்க, பாண்டவர் மேல பற்றுதலா இருக்கீங்க. குறிப்பா அர்ஜுனன் உங்களுக்கு பிரியமான பேரன், அர்ஜுனன் வந்து உங்களுக்கு பிரியமான பேர குழந்தை. அது எப்பவுமே அவரு மேல நீ அன்பு செய்றீங்க, அவனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க துரோகம் பண்றீங்க. அப்ப பீஷ்மர் சபதம் போட்டார், நாளை கால அர்ஜுனன் நான் கொல்லுவேன். இது வந்து திரௌபதிக்கு தெரிஞ்சு போயிடுது. திரௌபதி அழறாங்க. என்ன பண்றது? பீஷ்மர் சபதம் போட்டாரு. பீஷ்மர் சொன்னா செய்வார். இந்த வார்த்தை அவருக்கு தான் பொருந்தும். சொல்றதா செய்வாரு, செய்யறதா சொல்லுவார். இது சினிமா டைலாக் ஆயிடுச்சு. ஆனா அது பீஷ்மருக்கு தான் பொருந்தும். ஏன்னா பீஷ்மர் என்ன முடிவெடுத்தாரு, 16 வயசு 17 வயசுல முடிவு பண்ணாரு, நான் பிரம்மச்சரியா இருப்பேன். லைஃப் லாங் பிரம்மச்சரியா இருந்தார். சொன்னதை செஞ்சாரு, செய்யறதா சொல்லிட்டு இருக்காரு. இதை சொல்றதை செய்யறதும் செய்யறதை சொல்றதும் பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் தான் பொருந்தும். பகவானும் தூய பக்தரும். மற்றவங்க எல்லாம் மாத்திடுவாங்க. ஏன் கிருஷ்ணரே கூட மாத்திடுவார், ஆனா பக்தன் சொன்னா மாத்த மாட்டார். ஏன் சொன்னார் இல்லையா, கவுந்தைய பிரதிஜானகி நம்ம பக்த பிரசதி. என் பக்தன் இன்றைக்கும் மீன் போக மாட்டான்னு நீயே சொல்ல அர்ஜுனா. அது கிருஷ்ணரே சொல்லாமே. என் பக்தன் என்னைக்கும் வீண் போக மாட்டான்னு ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றாரு, அவரே சொல்லாமே. ஏன்னா அவர் பேச்ச மாத்திட்டுருவார். அந்த மகாபாரத யுத்தத்துல ஆயுதமே எடுக்க மாட்டேன்னார். பீஷ்மர் அர்ஜுனன் சபதம் போட்டு வந்தார் 2வது தடவையா. இன்னைக்கு ஒண்ணு அர்ஜுனனை கொல்லுவேன், இல்ல அந்த வாசுதேவனை ஆயுதம் தூக்க வைப்பேன். அன்னைக்கு யுத்தத்துல வந்து பீஷ்மர் பயங்கரமா சட்டம் போடுறாரு. அர்ஜுனுடைய கீரமெல்லாம் தெரிச்சு போகுது. அவன் காண்டிபத்துல கயிறு போட்டு அத்து விட்டுறாரு. பீஷ்மர் அம்பு எடுத்து வச்சு அம்பு ஒண்ணு அப்படி வருது, வேக வேகமா வருது. அர்ஜுனால தாக்கு பிடிக்க முடியல. அர்ஜுனுடைய தலையை நோக்கி ஒரு அம்பு வருது. கிருஷ்ணர் ரதத்தை ஒரு அம்பு அமுத்திட்டாரு, தலைப்பாயோட போயிடுச்சு. அப்ப கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு, இன்னைக்கு பீஷ்மர் ஒரு முடிவோட வந்திருக்காரு அர்ஜுனனை கொல்லணும். அதனால என்ன பண்ணாரு, ரதத்தை விட்டு இறங்கி அங்க கீழே உடஞ்சு போன ரதத்தோட வீல் இருந்து அதை எடுத்துட்டு வேகமா போறாரு பீஷ்மர் அடிக்கிறதுக்கு. உடம்புல இருக்கிற சதரெல்லாம் கீழே விழுந்துருச்சு, மேல போட்டு அங்க வஸ்திரம்லாம் கீழே விழுந்துருச்சு, செப்பல்லாம் ஒண்ணும் போடல. பயங்கர கோபத்துல இந்த கிழவன் எனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு பெரிய ரத வீல எடுத்துட்டு போறாரு. அர்ஜுனன் கீழே குதிச்சு, கிருஷ்ணா நீங்க ஆயுதம் தூக்கப்படாது, நீங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க. அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டாரு, அர்ஜுனன் சேர்த்து எடுத்துட்டு போறாரு. அன்னைக்கு பீஷ்மர் தன் ஆயுதத்துல போட்டு இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருந்த மாதிரி, இந்த ஒரு நேரம் எப்போ வரும்னு ஆயுதம்லாம் கீழே போட்டு ரெடியா நிக்கிறாரு. பகவான் கையில் நான் இறந்து போனா எனக்கு பெரிய பாக்கியம். அன்னையோட இந்த யுத்தம் முடிஞ்சு போகுது. அப்ப என்னாச்சு, பீஷ்மர் சொல்றாரு அவருடைய பிரார்த்தனையில, ஸ்ரீமத் பாகவதம் 1st canto 10th chapter, பீஷ்ம ஸ்துதி சொல்றாரு, மத் பிரதிஜ்ஞா, என்னுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்கு வேண்டி, என்னுடைய வார்த்தையை காப்பாத்துக்கு வேண்டி தன்னுடைய வார்த்தையை பொய்யாக்கிட்டார்.
இல்லைன்னா எனக்கு பீஷ்மருக்கு அவமானமாக இருக்கும். என்ன இருக்கும்? ஒன்று, அர்ஜுனன் இறந்து போக கிருஷ்ணர் விட மாட்டார். அர்ஜுனன் ரதத்தில் உட்காந்துருக்காரு, தன் பக்தன் தோல்வி அடைய விட மாட்டார். அர்ஜுனன் இறந்து போறதுக்கு கிருஷ்ணர் கூட இருக்கும்போது வாய்ப்பே இல்லை. அர்ஜுனன் நெருங்க முடியாது. அதே சமயம் பீஷ்மருடைய வார்த்தையும் பொய்யாகக்கூடாது. இப்ப கிருஷ்ணர் ஆயுதமும் எடுக்கல, அர்ஜுனனை காப்பாத்தினாருன்னா எல்லாம் சொல்லுவா, இந்த பீஷ்மர் என்ன பண்ணாரு, சும்மா பெரிய வாய்ஜாலம். நம்மளாம் பேசுவோம் இல்லையா, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், ஒண்ணு நடக்குது. வாயில தான் பேசுவோம், எனக்கு வாயிலேயே வடைச்சுடுவாங்க. அந்த மாதிரி பீஷ்மர் சும்மா வாயில தான் பேசுவாரு, செயல்ல ஒண்ணு இல்லைன்னு பீஷ்மருக்கு அவமானம் ஆயிடும். அதனால பீஷ்மருடைய வார்த்தையை காப்பாற்றணும், அர்ஜுனனையும் காப்பாற்றணும், ரெண்டு பக்தரை காப்பாத்தியாகும். கிருஷ்ணருக்கு என்ன நிலைமை பாருங்க, கிருஷ்ணர் அர்ஜுனோட ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், பீஷ்மர் இருந்து அர்ஜுனனையும் காப்பாற்றணும். பீஷ்மரும் பக்தர் எதிரணியில் இருக்காரு, அந்த பக்தர் அவருடைய வார்த்தையை காப்பாற்றணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரே வழிதான் இருக்கு, அவருடைய வார்த்தையை பொய்யாக்கணும். அப்ப ஆயுதம் தூக்கிட்டு போனார். இப்ப அடுத்த கேள்வி வந்துடும், பீஷ்மர் பகவானுடைய பக்தர்னா ஏன் எதிரணியில போயிருந்தாரு இல்லையா? ஏன் பீஷ்மர் எதிரணியில இருந்தாரு? சரி, அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, சத்தியவதிட்ட அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் யாரும் உட்கார்ந்தாலும் நான் பாதுகாப்பா இருப்பேன். அப்புறம் வேற என்ன காரணம்? பகவான் என்ன நிரூபிக்கிறாரு? பீஷ்மரை போல ஒரு மகாரதர், பரசுராமருக்கு நிகரா சண்டை போட்டவர், அப்பேற்பட்ட ஒரு மகாரதர் என் பக்தனுக்கு எதிராக ஒரு அணியில் இருந்தா கூட என் பக்தர்களை தோற்பிக்க முடியாது, என் பக்தர்களை ஜெயிக்க முடியாது. பீஷ்மர் யாராலும் ஜெயிக்க முடியாது, ஆனா பீஷ்மரால பாண்டவர்களை ஜெயிக்க முடியல. அப்ப என்ன அர்த்தம்? எப்பேற்பட்ட மகாரதர்கள் எதிரணியில் இருந்தாலும் பீஷ்மர் மாதிரி ஒருத்தர் இருந்தா கூட என் பக்தனை ஜெயிக்க முடியாது. அது ஒரு காரணம். ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் பீஷ்மர் தன்னுடைய வீரம் மூலமா பகவானுக்கு சேவை பண்ண ஆசைப்பட்டார். தன்னுடைய வீரம் மூலமா பகவானுக்கு சேவை பண்ணணும். அதனால ஒரு பீஷ்ம ஸ்துதி இருக்கு பாகவதத்தில், ஒரு 10 ஸ்லோகம் வரும் ஃபர்ஸ்ட் கேண்டோல. அதில் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. பகவானை பார்த்துட்டு இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, பீஷ்மர் சொல்றாரு, அர்ஜுனுடைய ரதத்துல உட்காந்துட்டு ரதத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டி தன் பார்வையாலேயே எதிர்த்தரப்புல உள்ள ஆயில குறைச்சிட்டாருங்கிறாரு. அவர் தன் பார்வையை செலுத்தி அதை செய்து விட்டாருன்னு. எல்லா திசைகளிலிருந்து அர்ஜுனனுக்கு பாதுகாப்பா உட்கார்ந்துருக்காரு முன்னாடி கிருஷ்ணா. அதனால பீஷ்மர் சபதம் போட்டுட்டு வந்திருக்காரு, அவர் வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு பகவான் காப்பாத்தினார். பீஷ்மருக்கு தர்ம சங்கடமா நிலைமை வந்தது. அப்புறம் இன்னொரு தடவை திரௌபதி போய் பிரார்த்தனை பண்ணா கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா பீஷ்மர் வேற சபதம் போட்டாரு, நாளைக்கு அர்ஜுனனை கொல்லுவாருன்னு, என்ன செய்ய போறோம்? அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கிருஷ்ணா சொன்னாரு, ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு. பகவானே நீங்களே சொன்னா எப்படி, உங்களை தவிர எங்களுக்கு யாருக்கு அடைக்கலாம்? சரி என்ன பண்ணுங்க, இப்போ ஏதாவது பண்ணுங்க, என் கூட வா, நான் என்ன பண்றது, நீதான் என் கூட வரணும். திரௌபதி கூட்டின்னு போறாரு. அன்னைக்கு யுத்தம் எல்லாம் முடிஞ்சு சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு. யுத்தம் முடிஞ்சு சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு படை வீரர்களும் நண்பர்களா பழகுவாங்க. இன்னைக்குள்ள மாதிரி விரோதம் கிடையாது. இன்னைக்கு பக்தர்களுக்குள்ளேயே விரோதம், பொறாமை, போட்டியெல்லாம் கிடையாது. அது யுத்தம் முடிஞ்சா கூட தெரியும், ஒண்ணு பாண்டவர்கள் இறந்து போவாங்க, இல்ல கௌரவர் இறந்து போவாங்க. ஒண்ணு இவங்களுக்கு வெற்றி, இல்லை அவங்களுக்கு வெற்றி, யாரோ ஒருத்தர் தோல்வி அடைவாங்க, யாரோ ஒருத்தர் ராஜ்யம் கிடைக்கும். பகல்ல சண்டை போட்டாலும் ராத்திரி விருந்தினரா ஒன்னா உட்காந்து பேசுவாங்க, சாப்பிடுவாங்க. யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா யுத்தத்தை நிப்பாட்டிடுவாங்க. நிராயுதபாணி இருக்கிறவங்க தாக்க மாட்டாங்க. நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ பீஷ்மர் ஒரு டென்ட்ல இருக்காரு, அவர் கூடாரத்துல. அப்போ கிருஷ்ணர் திரௌபதி கூட்டின்னு வர்றாரு. அப்போ கொலுசு சத்தம் கேட்குது, சிங் 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 சிங். பீஷ்மர் ஒரு பிரம்மச்சாரி. அந்த இரவு நேரத்துல பிரம்மச்சாரியோட கூடாரத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அன்னைக்கு எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. ஒரு தீப்பந்தம் எடுத்துட்டு பீஷ்மர் வெளியே வர்றாரு. யார் இந்நேரத்துல, எந்த மாதாஜி இங்க வர்றது, நான் ஒரு பிரம்மச்சாரி, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தா யாரும் பீஷ்மருடைய காலை பிடிக்கிறாங்க. பீஷ்மர் இப்படி இந்த தீபத்தை வச்சு அந்த பந்தம் இருக்கு இல்லையா, நெருப்பு பந்தம், அதை வச்சு பார்த்தா திரௌபதி பீஷ்மருடைய காலை பிடிச்சிட்டு இருக்கா. ஓ பிதாமகரே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிதாமகர் என்ன சொன்னாரு? சௌபாக்கியவதி பவ, சௌபாக்கியவதி பவ. கிருஷ்ணர் பக்கத்தில் நின்றுருக்காரு. திரௌபதி நம்ம வேலை பிடிச்சது, வா போலான்னு. இப்போ திரௌபதிட்ட வாக்கு கொடுத்துட்டாரு,
நீ சௌபாகியவதியா இருக்கணும். துரியோதன் சொல்லியிருக்காரு, நாளைக்கு அர்ஜுனன் கொல்லுவேன். எதை பண்ண முடியும் அவரால்? இப்ப திரௌபதி கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியுமா? இல்ல துரியோதன் கொடுத்த வாக்கு. இதுதான் தர்ம சங்கடம். அப்போ தர்மத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது. தர்மத்தை அப்படி பிடிச்சு நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிருஷ்ணருக்காக செய்யும் போது பர்ஃபெக்ட் ஆயிடும். அதை பீஷ்மர் மறந்து போயிட்டாரு, ஆரம்பத்திலே மறந்துட்டாரு. தர்மம் பிடிச்சுக்கிட்டாரு, கிருஷ்ணர் அவரை மாட்டி விட்டார் தர்ம சங்கடமான நிலைமையில. அதனால கிருஷ்ண பகவானை பொறுத்த வரைக்கும் பாண்டவர்கள் யுத்தத்துல தர்மத்தை மீறினாங்க. இந்த மகாபாரத யுத்தம் தொடங்கும் போது 2 பேருக்கு இதுல உடன்பாடு இல்லை. 2 பேர் தீர்த்த யாத்திரை போனாங்க. யார் 2 பேரு? பலராமர், விதுரர். விதுரரும் தீர்த்த யாத்திரை போயிட்டாரு. ஏன்னா விதுரரை இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. விதுரருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. விதுரர் மாதிரி தூய பக்தருக்கு பதவியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பதவி பறிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் ரொம்ப நாளா அரசியல் விவகாரம் பண்ணிட்டே இருந்தாரு. துரியோதன அவமானமா பேசணுன்னே, இந்தப்பா நீயே பதவி வச்சுக்கோ, நான் தீர்த்த யாத்திரை போறேன்னு போயிட்டார். விருந்தாவனம், ஹரித்வார், பத்ரிநாத் போயிட்டார். பலராமருக்கு ஆரம்பத்திலே இந்த யுத்தம் பிடிக்கல. ஒரே குடும்பம், 2ஆ பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. கௌரவர்கள் ஒரே ஃபேமிலி. பலராமர் சமாதானம் பண்ணி ஆக மாட்டேங்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா சமாதான வேலையாகாது. அவங்களா திருத்தினா உண்டு. 2 பக்தர்கள் சண்டை போட்டுக்கிட்டா நம்ம என்ன பஞ்சாயத்து பண்ண நடக்காது. குரு சொன்னது கேட்டா நடக்கும். கிருஷ்ணர் மனசு வச்சா நடக்கும். நம்ம யார் பக்கம் பேச முடியாது. இவர் கரெக்டா, அவர் கரெக்டா, இது சரியா, அது சரியாலாம் பேச முடியாது. அது அபராதம் ஆகும். ஒரு பக்தருக்கு பேசினா அவர் நினைப்பாரு, ஓ அவர் சாதகமா பேசிட்டாங்க, அந்த வயசுல ஒரு வேதனைப்படுவார், அபராதம் ஆயிடும். அதனால இதுதான் தர்ம சங்கடமா நிலைமை. அங்க மௌனமா இருந்துடணும், அவ்வளவுதான். இப்போ பலராமர் என்ன பண்ணாரு? அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டாரு. தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்த பலராமர் பார்க்கிறாரு, துரியோதனும் பீமனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. துரியோதனை அவன் என்ன ஆயிடுச்சுன்னா, துரியோதனை ஒரு நாள் காந்தாரி சொன்னான், நாளைக்கு நீ என்ன பார்க்கும்போது காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில குளிச்சுட்டு ட்ரெஸ் போடாம நிர்வாணமா வான்னு சொன்னான். துரியோதனும் போயிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் பரமாத்மா எல்லாரும் இதயத்தில் இருக்காரு. அவர் துரியோதன் முன்னாடி போனாரு. துரியோதனா, சீச்சி ஏதோ ட்ரெஸ் போட போறேன், எங்க போறேன்னா, நான் அம்மாவை பார்க்க போறேன். அடப்பாவி, அம்மாவை பார்க்க இப்படியா போவா? ஒரு துண்டாவது கட்டிட்டு போக வேண்டாம். துரியோதனும் கரெக்டு தான் சொல்லி ஒரு துண்டை கட்டிட்டு போனார். அங்க போனா காந்தாரி என்ன பண்ணா, இந்த கட்டை அவுழ்க்கிறான். இவ்வளவு நாளும் கணவனுக்கு கண் பார்வை இல்லைன்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் கண்ணை கட்டி வாழ்ந்தவள் காந்தாரி, பதிவரதை. காந்தாரி பேர்பட்ட பதிவரதைன்னா, கணவன் இந்த உலகத்தை பார்க்க முடியல, நான் ஏன் பார்க்கணும்னு சொல்லி கண்ணை கட்டிக்கிட்டாங்க. அந்த கட்டை அவிழ்த்தா அந்த பதிவரதை தன்மையினால காந்தாரி கண்ணை திறந்து பார்த்தோன்னே துரியோதன் உடம்பு பூரா வஜ்ரம் மாதிரி, இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் பார்க்குற இடுப்பு கீழே ஒரு துணி கட்டிட்டு வந்துரு. அடே முட்டாள் துரியோதன், உன்ட்ட என்ன சொன்னேன்? ட்ரெஸ்ஸே போடாமவான்னு சொன்னேன். கிருஷ்ணதாமா சொன்ன. அப்போ தொடை பகுதி சதையா இருக்கு, மற்ற இடம்லாம் வஜ்ரம் மாதிரி ஸ்ட்ரென்த்து. துரியோதனுக்கு பீமனுக்கும் பயங்கர சண்டை. பீமன் நன்னா அடிச்சாலும் துரியோதனன் களைப்படையில. பீமன் கொஞ்சம் கொஞ்சமா களைச்சு போறான். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அங்கிருந்து காமிக்கிறார், தொடையை தட்டுறாரு, தொடையில் அடி, தொடையில் அடின்னு. ஆனா யுத்த தர்மப்படி இடுப்புக்கு கீழே தாக்குவது தர்மம் இல்லை. யுத்த தர்மப்படி இடுப்புக்கு கீழே ஒரு வீரனை இடுப்புக்கு கீழ் பக்கம் தாக்குறது தர்மம் இல்லை. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, தொடையில் அடிங்கிறார். பீமனும் சபதம் போட்டிருக்கான், துரியோதனுடைய தொடையை பிளப்பேன். ஏன்னா இந்த சபையில சொன்னா திரௌபதி கொண்டு தொடையில உட்கார வேணும், அந்த தொடையை பிளக்கிறேன். திரௌபதி என்ன சொன்னா, இங்க மாதாஜியில என்ன தலைக்கு என்ன போட்டு குளிப்பீங்க, என்ன தேய்ச்சி குளிப்பீங்க தலைக்கு? நீங்க தலைக்கு என்ன தேய்ச்சி ஷாம்பு போடுவீங்க? திரௌபதியுடைய ஷாம்பு என்ன தெரியுமா? பாவி துச்சாசனின் செந்நீர், அந்த பால் துரியோதன் ஆக்கையின் ரத்தம் மேவி 2ம் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குடிப்பேன், சீவி குழல் முடியேன், அது செய்யும் முன்னே முடியேன். தேவி திரௌபதி சொன்னால், பாவி துச்சாசனின் செந்நீர், செந்நீர்ன ரத்தம், பால் துரியோதன் ஆக்கையின் ரத்தம், இந்த 2ஐயும் மிக்ஸ் பண்ணா ஒரு ஷாம்பு. 2 ரத்தத்தையும் மிக்ஸ் பண்ணணும். துச்சாசோட ரத்தம் எடுத்து துரியோதன் ரத்தம் 2ஐயும் சேர்த்து ஒரு ஷாம்பு ஆக்கி தலையில போடுவேன்.
மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினில் பூசி நறுனை குளிப்பேன், சீவி குழல் முடிவேன், அது செய்யும் முன்னே முடியேன். அது வரைக்கும் கூந்தல் கட்ட மாட்டேன். பெண்கள் கூந்தலை அவிழ்த்து விடுறது 2 இடத்துல தான் பண்ணுவாங்க. எங்க? லூஸ் ஏர்னு சொல்லுவோம் இல்லையா? யார் லூஸ் ஏர்? கமெண்ட் பண்ண அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். லூஸ் ஏர்னா 2 இடத்துல லூஸ் ஏர். ஒன்று, வீட்டில் யாரும் இறந்து போயிட்டா தலைமுடி கட்டி விட்டுருப்பாங்க, இன்ஆஸ்பீஷியஸ். தலைமுடி கட்டாமல் இருக்கிறது அமங்கலம். ஒன்று, விலை மாதர்கள் தலைமுடி அவிழ்த்து விட்டுருப்பாங்க. இன்னொன்று, மரணம் விழுந்த வீட்டில் தலைமுடி அவிழ்த்து விட்டுருப்பாங்க. இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு பக்கமாவது கட்டி வச்சிருப்பாங்க. தலைமுடியை கொஞ்சமாவது கட்டி வச்சிருக்கணும். அதான் கல்ச்சர். அப்போ ஆண்கள்லாம் பெருசான்னு கேட்ப. ஆண்களுக்கும் தர்மம் இருக்கு. ஆணுடைய தர்மம் சாஸ்திரத்தை பின்பற்றணும். இன்னைக்கு ஆண்கள் சாஸ்திரத்தை பின்பற்றுறாங்களா என்ன? தென்னாவர்தனும் தேனுகாசுரனுமா சுத்தின்னு இருக்காங்க. தேனுகாசுரன் என்ன பண்ணா? கழுதை வடிவில் அசுரன். தென்னாவர்தன் என்ன பண்ணா? தலைக்கு கலர் கலரா சாயம் பூசிக்கிட்டான். தலைக்கு கலர் கலரா சாயம் பூசுற கல்ச்சர் பூதனா, சூர்பனகா, தென்னாவர்த கல்ச்சர். அது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம கல்ச்சர் பிரகலாத், ஆண்டாள், இந்த நம்ம கல்ச்சர் வேதிக் கல்ச்சர். அப்ப என்னாச்சு? என்ன ஆயிடுச்சு? என்ன பேசிட்டு இருந்தோம்? துரியோதனன் தொடையில் அடிக்கிறார் பீமன். தொடையில் அடிக்கும் போது பலராமர் வந்துட்டார். பலராமர் கோவம் வந்துருச்சு. அவர் கதையை தூக்கிட்டார். துரியோதனன் பலராமருடைய ஸ்டூடெண்ட். கதாயுதம் துரியோதனுக்கு பலராமன் தான் கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய மாணவன். தன் மாணவன் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கும்போது பீமனுக்கு என்ன துணிச்சல் வந்தா அவனை தொடைக்கு உடம்பு கீழ்பாகத்தில் அடிப்பான். இந்த பீமனுக்கு யுத்த தர்மம் தெரியல. அவனை கொல்லாம விட மாட்டேன், பீமனை கொன்னே அவன் சொல்லி பலராமன் கோபத்துக்கு கதை எடுத்துட்டு போறாரு. கிருஷ்ணர் வந்தார். பலராமன்னா, இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு. இப்பதான் பீமன் தப்பு பண்றது உங்களுக்கு தெரிஞ்சுதா? அன்னைக்கு திரௌபதி சபையில கூட்டு வந்து அவமானப்படுத்தினாங்களே, அப்ப நீங்க ஏன் வரல? அப்புறம் அபிமன்யு சின்ன பையன், அவ்வளவு பேர் சேர்ந்து மகாரதர் கொண்டாங்க. அதெல்லாம் தர்மமா? அது மட்டும் அவங்க மட்டும் அதர்மம் பண்ணலாம், பீமன் மட்டும் என் தர்மத்தை ஃபாலோ பண்ணும். இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. அவங்க யுத்த தர்மத்தெல்லாம் மீறுவாங்களாம், பாண்டவர் மட்டும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுமா? நீங்களே சொல்லுங்க. பலராமர் சிரிச்சுட்டு என்னமோ பண்ணிக்கோன்னு போயிட்டார். பீமன் துரியோதனன் தொடைய பழந்தார். அப்போ தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ தர்மம். கிருஷ்ணர் ஒருத்தர் கொல்லுன்னு சொன்னா தர்மம். கிருஷ்ணர் ஒருத்தர் கொல்லுன்னு சொன்னாலும் தர்மம் தான், காப்பாத்து சொன்னாலும் தர்மம் தான். பகவான் என்ன சொன்னாலும் தர்மம். அதை பாண்டவர் செஞ்சாங்க. அப்போ சில நேரம் பகவான் சொல்றாருன்னு அதர்மமே செஞ்சாலும் தர்மம் ஆயிடும். அப்ப கிருஷ்ணர் நீங்க தர்மத்தை விட்டுட்டாலும் பக்தி பண்ணா கிருஷ்ணா நம்ம பக்கம் வந்துடுவார். ரெண்டாவது, சைதன்ய மகாபிரபுக்கு என்ன வித்தியாசம்? கிருஷ்ணருக்கும் சைதன்ய மகாபிரபுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்னது? நீங்க பாவியா இருந்தாலும் மகாபிரபு கருணை கிடைச்சிடும். பாபி தாப்பி எத்தாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதாய். நீங்க சைதன்ய மகாபிரபு நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்றோமான்னு பார்க்க மாட்டார், சரணடைஞ்சிருக்கிறோமான்னு பார்க்க மாட்டார். நீ பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஹரிநாமத்தை சொல்லி உன்னை காப்பாத்திட்டு வாங்கிறார். அதுக்கு சாட்சி ஜகாய் மதாய். இதுதான் சைதன்ய மகாபிரபு. கருணையே உருவான அவதாரம். சைதன்ய மகாபிரபு தர்மம் இவன் இந்த ஜகாய் மதாய் பிராமண தர்மத்தை ஃபாலோ பண்ணலன்னு பார்த்தாரு என்ன? சைதன்ய மகாபிரபு இந்த ஜகாய் மதாய் என்ன சரணடைஞ்சிட்டாங்களான்னு பார்த்தாரு என்ன? அவங்க பாவிகளும் ரொம்ப மோசமான பாவி. நல்ல மது குடிச்சாங்க, மாமிசம் சாப்பிட்டாங்க, தகாதவரை பண்ணாங்க, சூதானாங்க, எல்லா பாவம் செஞ்சாங்க. ஆனா நித்யானந்த பிரபுடைய கருணையால, சைதன்ய மகாபிரபு கருணையால தூய பக்தரானாங்க. அதனால சைதன்ய மகாபிரபு கருணாவதாரம். ஆஜானுலம்புத புஜோ கருணாவதாரோ, ஆஜானுலம்புத புஜோ கனகாவதாரோ, விஸ்வம்பரோ நிச்சவரோ யுக தர்ம பாலோ. ஸோ சைதன்ய மகாபிரபு யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வந்திருக்கு. பகவானே ஸ்தாபனம் பண்ணாரு நாம சங்கீர்த்தனம். கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்ஞம் சங்கீர்த்தன பிராயை எஜயதிகே சுமேதசா. சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான்,
ஆனால் கருப்பு இல்லை, பொன் நிறத்தில் வந்தார். தன் அங்கங்களோடும் அஸ்திரங்களோடும் பரிவாரத்தோடு வந்தார். எதுக்காக? யஜ்ஞம் சங்கீர்த்தனம். இந்த சங்கீர்த்தனைக்கும் யார் வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். அதுக்கு இடம் நேரம் காலம்லாம் கிடையாது. நாம் அஹாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்ரார்ப்பத நியமித ஸ்மரணேன காலக இல்லையா? மகாபிரபு வந்து நாம ஜபத்தை எல்லாரும் கொடுத்துட்டாரு. பிரபுபாதர் இன்னும் ஒரு படி மேலே போய் உலகெல்லாம் கொடுத்தாரு. அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு காலத்துல 2 ஜகாய் மதம் இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு காலத்துல 2 ஜகாய், ஒரு ஜகாய் ஒரு மதம், 2 பேர் தான். பிரபுபாதர் காலத்துல உலகெல்லாம் ஜகாய் மதம் இருந்தாங்க. எல்லாம் குடிச்சிட்டு போதை பண்ணி பிரபா உலகெல்லாம் போய் சைத்தன்ய மகாபிரபு போதனைகளை பிரச்சாரம் பண்ணார். அதனால வைணவர்களும் ஆச்சாரியர்களும் குருமார்களும் வைணவர்களும் ரொம்ப கருணை வாய்ந்த கிருபா சிந்து, கருணா சிந்து. அதனால நம்ம இன்னைக்கு தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியுதா? கலியுகத்துல யாராலும் தர்மத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? சன்னடையும் தெரியல, பகவானே சன்னடைய தெரியல. ஏன்னா பௌதிக பற்று, பௌதிக ஆசை, புலன்பு விஷயம், சன்னடைய தயங்குறோம். ஓ என் குடும்பம், என் சமுதாயம், சன்னடை எதுக்க முடியல. அதனால பகவானே பக்தனா வந்து அவர் எப்படி சரணடையணும், அவர்கிட்ட எப்படி அன்பு செய்யணும் சொல்லி கொடுத்தார். அதனால இந்த யுகத்துக்கான தர்மம் ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. நாம ஜபிக்கும் போது சைதன்மா அப்படி கருணையால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பகவானை சரணடைச்சிடலாம். பக்தி தொண்டு தான் பரவ தர்மம். இதுதான் பிரபுபாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. பக்தி தொண்டை பயிற்சி செய்வதாலும், பகவான் நாமத்தை உச்சரிப்பதாலும், சைதன்மா அப்படி போதனைகளை பின்பற்றுவதாலும் நம்ம தூய பக்திக்கு நிலைக்கு வரலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.